Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஆஃப்டர் 12th அதாவது ரீசெண்டா 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது 12th அப்புறம் மெடிக்கல் அல்லனா பாராமெடிக்கல் ஃபீல்டு படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எப்படி காலேஜஸ்ல ஜாயின் பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய தரப்புல இருந்து அதாவது ஏஜென்சிஸ்ல இருந்தும் எஜுகேஷனல் கன்சல்டன்சி மூலியமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க கவர்மெண்ட் கோட்டா சீட் வாங்கி கொடுக்குறோம், கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இதையெல்லாம் நீங்க நம்ப வேண்டாம். அவங்க சீட் வாங்கி கொடுக்கறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் மட்டும்தான் வாங்கி கொடுப்பாங்க. நான் இது எல்லா ஏஜென்சிஸும் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. ஒரு சில ஏஜென்சிஸ் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க, அதை நீங்க நம்ப வேண்டாம். இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா எல்லா ஏஜென்சிஸும் பண்றது கிடையாது. ஒரு சில ஏஜென்சிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா நாங்க கவர்மெண்ட் கோட்டா சீட் வாங்கி கொடுக்குறோம், கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட் வாங்கி கொடுக்குறோம், கவர்மெண்ட் கவுன்சிலிங் நாங்க கண்டக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும். கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் பாத்தீங்கன்னா எந்த ஏஜென்சிஸ்மே கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் சீட்ஸ் ஃபில் பண்றது, அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அதாவது பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ஃபில் பண்றது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அத்தாரிட்டி தான், அதுதான் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற அமைப்பு தான். தமிழ்நாட்டில் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஓடி, பிஏஎஸ்எல்பி, பிஎம்எல்டி, ரேடியோகிராஃபி, ரேடியோதெரப்பி, கார்டியாக் டெக்னாலஜி, நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி இதே மாதிரியான 19 டிகிரி கோர்சஸுக்கும் ஜிஎன்எம் நர்சிங், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங், அதே மாதிரி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, ஃபார்ம்டி கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. மற்றபடி யாருமே கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ் சீட்ஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கால்ஸுமே வராது. ஒன்லி வெப்சைட் அப்டேட் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட அஃபீஷியல் வெப்சைட்ல தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங் நடத்துகிற ஏஜென்சிலேருந்து கால் பண்ணுறோம், உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் வேணுமா, கவர்மெண்ட் கோட்டா சீட் வேணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் நம்ப வேண்டாம். அவங்க ஒன்லி மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் மட்டும்தான் எடுத்து கொடுப்பாங்க. உங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கு வில்லிங்னா மட்டும் அதுக்கு போங்க. கவர்மெண்ட் சீட்ஸ் இல்லைனா கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் அப்படின்னு ஏமாந்துட வேண்டாம். உங்களுடைய கட் ஆஃப் முதல்ல பாருங்கள். உங்களுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என்ன கோர்சஸ் எடுக்கணும், என்ன காலேஜில் சேரணும், அது என்ன கேட்டகரி அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போவே எதுலேயும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். அதனால பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவேர்னஸாக இருங்க. எஜுகேஷன் கன்சல்டன்சி ஒன்லி உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ், கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண கிடையாது. அது ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு இம்ப்ரெஷனுக்காக, அவங்க அட்மிஷன் போடுறதுக்காக தான் சொல்கிறது தவிர அது உண்மை கிடையாது. கவர்மெண்ட் சீட்ஸை ஃபில் பண்ணுறது மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி, டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற அமைப்பு தான் பண்ணும். ஸோ அவேர்னஸாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி எப்படி கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில், தென் அதோடைய அப்டேட்ஸை உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்னெல்லாம் அப்டேட்ஸ் வருது, எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வே டு கரியர் செக் யூடியூப் சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இமீடியட்லியாக மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி என்னெல்லாம் அப்டேட்ஸ் கொடுக்குதோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்தீர்கள் வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க.